Wow, look at my hair, guys. லாஸ்ட் 1 இயரா ஹேர் கலர் ரெகுலராக பண்ணிட்டே இருந்தேன் அண்ட் ப்ராப்பராக ஹேரை மெயின்டைன் பண்ணாமல் என்னோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக ரஃபாக மாறிடுச்சு. எவ்ரிடே பேசிஸில் ஹேர் ஸ்டைல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக மேனேஜ் பண்ணவே முடியல. ஸோ ஹோம் ரெமடி ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு வைரலாக போயிட்டு இருந்தேன். ஃப்ளாக்ஸீட் ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஸ்டில் இது ரெகுலராக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு டைமோ கன்வீனியன்ஸோ கிடையாது. ஸோ அதுக்காக ரொம்ப ட்ரெண்டிங் அண்ட் வைரலாக இருக்கக்கூடிய ஆல்ஸ் குட்னஸோட ஃப்ளாக்ஸீட் ஜெல் நான் பர்பிள்லேருந்து வாங்கியிருந்தேன். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் கைஸ். தேவையான அளவு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டைரெக்டா நம்ம வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதோட டெக்ஸ்சர் பாருங்க. இந்த டெக்ஸ்சர் தான் கைஸ் நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியா மாற்ற போகுது. ஸோ டைரெக்டா பார்த்தீங்கன்னா ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஹேரை நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தா மாத்துறது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கேல்பையும் பார்த்தீங்கன்னா நல்லா நரிஷ் பண்ணும். இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல விசிபிள் ரிசல்ட் தெரியும். நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஹேர்ல அப்ளை பண்ணி விட்டுறேன் கைஸ். அதுக்கப்புறமா பிளெயின் வாட்டர்ல நம்ம நார்மலா ஹேர் வாஷ் பண்ற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஈஸியா வந்து ஹேர்ல இருந்து ரிமூவ் ஆயிரும். ப்ளோ ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ரிசல்ட் நீங்களே பாருங்க. ரொம்ப ஷைனியா மாறிடுச்சு அண்ட் அதே மாதிரி சில்கியா இருக்கு. ஈஸியா மேனேஜ் பண்ற மாதிரி சூப்பர் வால்யூமினஸான ஷைனி ஹேர் எனக்கு கிடைச்சிருச்சு கைஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.